وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையான கடமையான ஏகத்துவத்தை பற்றிய விஷயங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஒன்று கூறியிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய இந்த ஒன்று கூடுதலை அங்கீகரிப்பானாக. அல்லாஹும்ம ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய இந்த பாடத்தின், அதாவது கிதாபு தௌஹீத் அல்லதி ஹுவ ஹக்குல்லாஹி அலல் அபீத் என்கிற புத்தகத்தில் இமாம் முஜத்தித் முஹம்மத் பின் அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா அவர்கள் நமக்கு தொகுத்த பாடங்களை படித்து கொண்டு வருகிற நாம் இன்னைக்கான பாடமான புதிய இன்னொரு பாடத்தை அணுக இருக்கிறோம். இந்த பாடத்தின் தலைப்பாக இமாம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது பாபு மன் ஹக்கக தௌஹீத் தஹலல் ஜன்னா பிகைரி ஹிசாப். எவர் தௌஹீதை, ஏகத்துவ கொள்கையை, ஓரிரை கொள்கையை சத்தியப்படுத்துவாரோ, உண்மைப்படுத்துவாரோ, சாத்தியப்படுத்துவாரோ அவர் சுவனம் நுழைவார். பிகைரி ஹிசாப், எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல். இந்த தலைப்பை நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்குது. அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை நாள்ல அவனுடைய கேள்வி கணக்குல சிக்காம, எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் முதல் கூட்டமாக சுவனம் செல்லக்கூடிய மக்களில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்திய மக்கள் இருப்பார்கள். என்ன அர்த்தம் அதுக்கு? எந்த ஒரு ஷிர்கையும் தன்னுடைய வாழ்க்கையில் செலுத்தாமல், தன்னுடைய ஏகத்துவ விஷயத்தில் எந்த ஒரு அனாச்சாரங்களை, அதாவது எந்த ஒரு ஷிர்கையும் எடுத்துரைக்காமல் முழுக்க முழுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹ்தஹு லா ஷரீக், அவனை மட்டுமே வணங்கி வழிபட்ட மக்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு விசாரணை இல்லாமல், எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனத்தை வழங்குவான். அல்ஹம்துலில்லாஹ். இது நமக்கு தௌஹீத் கொடுக்கிற மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்றாக இருக்கு. பொதுவாக சொல்லுவாங்க, எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்குல மாட்டிப்பாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு கேள்வி கணக்கை ஆரம்பிப்பானோ அவர்கள் அல்லாஹ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் கேட்கிற கேள்விகளுக்கு நம்மால் கண்டிப்பாக பதில் கொடுக்க முடியாது. என்னதான் அமல்கள் முழுமையாக செஞ்சிருந்தாலுமே நம்முடைய இந்த பொடுபோக்குத்தனம், அலட்சியமாக இருந்தது, ஒரு சில விஷயம், அல்லாஹுடைய கேள்விகள் வந்தா எல்லாத்த பத்தியும் இருக்கும். இப்ப சொல்லுவாங்க, அல்லாஹுடைய விசாரணையில யார் மாட்டிக்கிட்டாங்களோ அவங்க மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப நமக்கு இந்த அல்லாஹுடைய விசாரணையே இல்லாமல் நம்முடைய லட்சியமான சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய மிக சிறந்த பண்பாக இருக்கிறது தௌஹீதிய கொள்கை. இந்த விஷயத்தை நமக்கு எடுத்துரைக்கும் வண்ணம் என்னென்ன குர்ஆன் வசனங்கள் இருக்குது, என்னென்ன ஹதீஸ்கள் இருக்குது என்பதை பற்றின சுருக்கமான பாடமா இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட இறைவசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்ன இப்ராஹீம கான உம்மஹ் கானிதல் லில்லாஹி ஹனீஃபா வலம் யகு மினல் முஷ்ரிகீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அவர்களை விளக்கும் பொழுது சொல்லுவான், கான உம்மஹ், ஒரு உம்மத்தை போன்றிருந்தார்கள். பொதுவாக உம்மத்துக்கு என்ன அர்த்தம்? ஒரு சமூகம், ஒரு சமுதாயம். ஆனா இருந்தது ஒரு நபர் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நாட்டுல அவர் ஒரே நபர் தான் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை பறைசாற்றியவராக இருந்தாங்க. அவரை தவிர்த்துள்ள அனைவருமே, வீட்டு மக்களா இருக்கட்டும், வெளி மக்களா இருக்கட்டும், அனைவருமே ஷிர்கினால் கலந்த வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. அப்ப அந்த ஒரு நபரை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொன்னா, கான உம்மஹ், அவர் ஒரு உம்மத்தை போல் திகழ்ந்தார்கள். என்ன அர்த்தம்? தௌஹீதுல ஒரு சமூகத்திற்கு, ஒரு முழு உம்மத்திற்கு எந்த அளவுக்கு தௌஹீத் இருக்கணுமோ அந்த தௌஹீதின் பலம் ஒருத்தருக்குள்ள இருந்துச்சு.
இப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நம்ம முஃபஸ்ஸிர்கள் அர்த்தம் ரீதியாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீத் ரீதியாக ஏகத்துவத்தின் தந்தை எனும் பட்டம் பெற்ற ஒரு நபியாக இருக்கிறாங்க. தௌஹீத் முழு வாழ்க்கையில பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை நிறைய படிச்சிருப்போம் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவங்களை விவரிப்பா, கான உம்மதன், அவர் ஒரு உம்மத்தை போன்றிருந்தார்கள், கானித்தல் லில்லாஹ், அல்லாஹ்வை வழிபடக்கூடிய மக்களில் சிறந்தவராக இருந்தார்கள், அல்லாஹ்வை வழிபடக்கூடியவராக இருந்தார்கள், ஹனீஃபா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வழிபடக்கூடிய, அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய ஒருவராக இருந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பிறகு அல்லாஹ் கடைசியா சொல்லி முடிப்பா, வலம் யகு மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக்குகளில் கிடையாது. இது ஏன் அல்லாஹ் இறக்கிருப்பான் அப்படின்னா, மக்காவாசிகள் சொல்லுவாங்க, நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில வந்தவங்க தான் நாங்க. ஏன்னா மக்காவுடைய வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்கள் தான் மக்கால வந்து இருந்தாங்க, புலம்பெயர்ந்தாங்க. மக்காவுடைய விசாலமான ஒரு நகரமா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பங்கள் தான் அங்க ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது. சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியினர் தான் நாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடையவர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கானவர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில் நாங்க இருக்கிறோம் சொல்லி அப்படி கொண்டு வருவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு எடுத்துரைச்சா, வலம் யகு மினல் முஷ்ரிகீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் முஷ்ரிக்குகளில் ஒருவராக இருந்தவர் கிடையாது. அப்ப அல்லாஹ் இதை சொல்லி வெளிப்படையா சொல்லிட்டா, உங்களுடைய கொள்கை எல்லாமே ஷிர்கு கலந்த கொள்கையா இருக்குது. என்னதான் கொள்கை ரீதியாக நீங்க உங்க இஷ்டத்துக்கும் இருந்துகிட்டு வாய் வார்த்தை ரீதியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நீங்க ஏல விட்டு இருந்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சாட்சி நம்ம ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் ஷிர்கு வைக்கக்கூடிய மக்களில் ஒருவர் கிடையாது. அப்ப இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த பெயர் பத்தி இங்க முதல்ல ஏன் குறிப்பிடப்படுது அப்படின்னா, பொதுவாக தௌஹீத் சம்பந்தமான வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வரும், என்னென்ன கஷ்டங்கள் வரும், எங்கெங்கெல்லாம் கஷ்டங்கள் வரும், அந்தந்த கஷ்டங்களை எப்படி எப்படி கையாள்வது, எப்படி இறைவன் மீது நம்பிக்கை கொள்வது சம்பந்தமான பெரிய பாடம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை. நமக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் தௌஹீதுக்காக எல்லாத்தையுமே துறந்தவங்க. வீட்டு மக்கள் விட்டுட்டு விலகி வந்தாங்க, ஊர் மக்கள் விட்டு விலகி வந்தாங்க, எல்லாத்தையுமே தன் உயிரை கூட பணைய வச்சாங்க. அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும்ன்ற இந்த விஷயத்துக்காக மிகப்பெரிய நெருப்பு ஜோலைய மக்கள் பத்த வச்சு அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போட போனாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி நெருப்புக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த அளவுக்கு தௌஹீதுக்காக கஷ்டங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா சோனம் கிடைக்க போதுன்னா சுலபமா தான் கொடுத்துட மாட்டானே, கஷ்டங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த கஷ்டங்கள்ல எப்படி கையாளணும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள்ல எப்படி எப்படி எல்லாம் அவங்க சரி கண்டார்களோ, குறிப்பாக எப்படி இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ, அது நமக்கு மிகப்பெரிய பாடம். இதுல ஒரே விஷயத்தை சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறு பிள்ளையிலிருந்து அவங்களுடைய வஃபாத் வரைக்கும் அல்லாஹ் ஒருவனுக்காகவே முழு வாழ்க்கையை தியாகம் செஞ்சவங்க. இதுல நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடைசி காலத்துல இப்படி அவங்களுடைய வாலிபத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய விஷயத்தை பறைசாற்றுவதற்காக வேண்டிய தியாகம் செஞ்சு, தன்னுடைய வாலிபத்தோட எல்லா சுகங்களையும் இழந்து எல்லா விதமான தியாகங்களையும் செஞ்சு தௌஹீதுக்காக இவ்வளவு பெரிய நம்ம உதாரணமா எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்த பிறகு தன்னுடைய கடைசி காலத்துல அல்லாஹ் கிட்ட கையேந்துவாங்க, துவா கேட்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா நமக்கு குர்ஆன்லயும் காண கிடைக்கும், படிக்க முடியும். என்ன கேட்பாங்க? வஜனுபனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் சரி, வார்த்தை கவனிக்கணும், கேட்பாங்க என்னையும் சரி என்னுடைய சந்ததியையும் சரி சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துரு யா ரஹ்மான். எப்படி நிலையில கேட்டிருந்தாங்க? எந்த தௌஹீதுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்களோ தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்துல, வஃபாத்துக்கு முன்னாடி வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் சிலை வணக்கத்தை விட்டு என்னை பாதுகாத்துரு. எந்த நபியை நாம இமாமு தௌஹீதுன்னு சொல்லுவோமோ, தௌஹீதுடைய தந்தைன்னு சொல்லுவோமோ, அவர் ஏகத்துவத்துக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில கேட்கிறாங்க, யா அல்லாஹ் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துரு. என்ன மட்டும் கிடையாது, என்னுடைய வரக்கூடிய சந்ததியினர் எல்லோரையும் தௌஹீதுக்காக இந்த சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துரு யா அல்லாஹ். அப்ப இந்த வாசகத்தை படிக்கும் போதெல்லாம் நமக்கு இப்ராஹிம் தைமி அலைஹி ரஹ்மா அவங்களுடைய தஃப்சீர் ஞாபகம் வரணும். அவங்க சொல்லுவாங்க, வமை யமனுல் பலா பஅத இப்ராஹிம், இப்படிப்பட்ட தௌஹீதுகளால் நிரம்பிய வாழ்க்கையை வாழ்ந்த இப்ராஹிமுக்கே சிலை வணக்கம் சம்பந்தமான அச்சம் இருக்குது அப்படின்னா, இப்ராஹிமை தவிர்த்து வேற யாரு இந்த விஷயத்தை நிம்மதி பெற முடியும்? இன்னைக்கு நாம நல்லபடியா சொல்லுகிறோம், குர்ஆன் சொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
ஆனா ஷிர்க்குல இருந்து பாதுகாத்துறியா அல்லாஹ்ன்ற துவா கேட்டிருப்போமா என்னைக்காவது? தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் சுன்னால ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நபி நமக்கு இதுவா இருக்காங்க, உஸ்வா குதுவா இருக்காங்க, ரோல் மாடலா இருக்காங்க. அவங்க சொல்றதுதான் செய்யணும்ன்ற வாழ்க்கையை நெறியாக கொண்டு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும், வெறும் பிள்ளைகள் மட்டும் கேட்கல, நமக்காக அதுவா கேட்டாங்க, என்னையும் எனக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினர் எல்லாரையும் யா அல்லாஹ் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துரு. அப்ப நம்முடைய துவாக்கல்ல கண்டிப்பா இருக்கணும், என்னதான் தௌஹீதுல பலமாக நம்ம இருந்தாலுமே அல்லாஹ் கிட்ட துவா ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் அல்லாஹ் கிட்ட துவாக்கு கை உயர்த்துறோமோ இந்த துவா இல்லாம இறங்கக்கூடாது. யா அல்லாஹ் என்னை சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துரு. என்ன மட்டும் கிடையாது, என் குடும்பத்தையும் பாதுகாத்துரு. என் குடும்பத்தை மட்டும் கிடையாது, எனக்கு பிறகு வர இருக்கிற கியாம நாள் வரை வர இருக்க என்னுடைய சந்ததி மக்களை முழுமையாக சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துரு யா அல்லாஹ். ஆக தௌஹீதுக்காக வாழ்க்கை கண்டிப்பாக கொண்டு போகணும், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்தில் ஆரம்ப நிலையில் போகக்கூடிய மக்களின் குணங்களில் ஒரு குணத்தை எடுத்துரைப்பான். இங்க அந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு, வல்லதீனஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன். அந்த மக்கள், அதாவது சொர்க்கத்தில் முதலில் நுழையக்கூடிய அந்த மக்கள் தன்னுடைய இறைவனோடு எந்த ஒன்றையும் சேர்த்து வழிபட மாட்டார்கள். தன்னுடைய இறைவனுக்கு ஷிர்க் செய்ய மாட்டார்கள். தங்களுடைய ரப்புக்கு ஷிர்க் செய்ய மாட்டார்கள். இது சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் கட்டத்தில் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய மக்களின் குணங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி கொடுப்பான். இந்த வசனங்களுக்கு பிறகு ஹதீஸ் ஒண்ணு கொண்டு வருவாங்க. எப்படிப்பட்ட ஹதீஸ் அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ், ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடிய ஒரு நபர், அவங்க தாபிஈ சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ், அவங்க ஒரு தாபிஈ, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய சிறந்த மாணவரும் கூட சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ். அப்ப இந்த சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் இவங்க கிட்ட ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் இருப்பாங்க. அப்ப கேட்பாங்க, நேற்று இரவு யாராவது அந்த நட்சத்திரம் நகர்றதை பாத்தீங்களான்னு கேட்பாங்க. நேற்று இரவு நட்சத்திரம் நகர்றதை யாராச்சும் பாத்தீங்களா? அதுக்கு ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் அவங்க சொல்லுவாங்க, நான் பார்த்தேன் ஆசிரியரே, நான் பார்த்தேன். அதுக்கான காரணத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. நான் தொழுகையிலே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? தொழக்கூடிய அந்த தருணத்துல இந்த நிகழ்வு நடந்திருக்கும், நட்சத்திரம் நகர்ந்திருக்கும். இந்த சம்பவத்தை பாத்தீங்களான்னு கேள்வி எழுப்புவாங்க. அதுல சொல்லுவாங்க, நான் பார்த்தேன், நான் தொழுகையில கலந்துக்கல, தொழுகக்கூடிய நபர் நான் கிடையாது, நான் தொழுகையில இல்லைன்னு சொல்லுவாங்க. அதற்கான விளக்கத்தையும் கொடுப்பாங்க. வலகின்னி லுதிக்து, எனக்கு ஒரு விஷஜந்துடைய விஷம் வந்துருச்சு, விஷஜந்துக்காக கொட்டப்பட்டுட்டேன், பாம்பு தேல் சம்பந்தமாக ஒரு விஷஜந்து என்ன கொட்டிருச்சு, கடிச்சிருச்சு, அதனால நான் வள்ளி துடிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால தொழுகையில கலந்துக்க முடியல, அந்த சமயத்துல இந்த நிகழ்வு நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. பிறகு கேட்பாங்க, ஃபமா சனஅத, என்ன பண்ணீங்க அதுக்கு? நீங்க இந்த விஷம் சேர்ந்து கடைச்சி சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கு நான் சொன்னேன், அதாவது ஹுசைன் பின் அப்துல் சொல்றாங்க, நான் சொன்னேன் இர்தகைது, நான் ருகியா பண்ணேன், இப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு. பிறகு இன்னொரு சம்பவம் ரீதியா பார்க்கும் பொழுது, ருகியா பண்ணக்கூடிய நபர்களை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், யார் எனக்கு ஓதி பார்ப்பான்ற இந்த தேடுதல்ல இருந்த இந்த ரெண்டு விஷயங்கள் நமக்கு இங்க கிடைக்கும். அதுக்கு கேட்பாங்க உடனே சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ், ஃபமா ஹமலக அலா தாலிக், உங்களுடைய இந்த தேடுதல், இந்த விஷயத்தை எதை கொண்டு பண்ணீங்க, எதை பேசா வச்சு, எந்த அடிப்படையில் இந்த அமல் நீங்க பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு சொல்லுவாங்க ஹுசைன் அவங்க, ஹதீசுன் ஹத்தஸ்னாஹு அஷ்ஷஅபி, ஷஅபின்னு சொல்லக்கூடிய அவர் மிகப்பெரிய தாபிகள்ல ஒருத்தவங்க ரஹிமஹுல்லாஹ். அவங்க சொல்லுவாங்க, ஷஅபின்னு சொல்லக்கூடிய அந்த தாபிஈ எனக்கு ஹதீஸ் அறிவிச்சிருந்தாங்க, அந்த ஹதீஸுடைய அடிப்படையில் நான் அமல் பண்ணேன். என்ன ஹதீஸ்ன்னு கேட்பாங்க. அதுக்கு சொல்லுவாங்க, புரைதா பின் அல் ஹுசைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி கிட்ட இருந்து கேட்ட செய்தியை சொன்னதாக எனக்கு இமாம் ஷாபி சொல்லி கொடுத்தாங்க. என்ன செய்தி அது? லா ருக்யத இல்லா மின் ஐனின் அவ் ஹும, ருக்யான்றது கந்திருஷ்டி ஏற்பட்ட பிறகு அல்லது ஜுரத்திற்காக, இந்த ஜுரம் அப்படின்னா இந்த விஷஜந்துக்களால் தாக்குதல் ஏற்பட்ட பிறகு ஏற்படக்கூடிய உடல் வலிகளுக்காக, இந்த விஷஜந்துக்களால் தாக்கப்பட்ட பிறகு இந்த விஷயங்களுக்காகவும் அண்ட் கந்திருஷ்டிக்காகவும் இந்த ருக்யான்றது சிறந்த முறையா இருக்கும். இது இந்த அடிப்படை பார்க்கும் பொழுது லா ருக்யா, ருக்யான்றதே கிடையாது, இல்லா மின் ஐனின் அவ் ஹும, கந்திருஷ்டி ஏற்பட்டால் ருக்யா பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி விஷஜந்துக்கள் கடிச்சிருச்சு அப்படின்னா ருக்யா பண்ணிக்கலாம், இது இல்லாத ருக்யா கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? வெறும் இந்த இரண்டு விஷயங்களுக்காக மட்டும்தான் ருக்யா பண்ணணும்னு கிடையாது. இது ருக்யாவுடைய சிறந்த இடங்கள். இது ருக்யாக்கள் நபி நமக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. உடம்பு முடியலையா, ஜுரம் வந்துருச்சா, ஏதாச்சும் வலி இருக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச துவா ஓதிக்கோங்க,
சூரா நாஸ் இருக்கு, சூரா ஃபலக் இருக்கு, ஓதிக்கோங்க. சூரா ஃபாத்திஹா இருக்கு, ஓதிக்கோங்க. ஆயத்துல் குர்சி இருக்கு, ஓதிக்கோங்க. இது எல்லாம் நமக்கு ருக்கியால அடங்கும். ஆனா ரொம்ப சிறந்த இடம் ருக்கியாவுக்கு எது அப்படின்னா, கண்ணீர் ஏற்பட்ட பிறகு அல்லது இந்த மாதிரி விஷ ஜந்துக்களால் தாக்கப்பட்ட பிறகு நாம ருக்கியா பண்றது சிறந்த இடமா இருக்கும். ஹதீஸ்கள்ல வார்த்தைகள் இப்படியும் சாபகள் சொல்லி கொடுப்பாங்க. இந்த வார்த்தைகள் இங்கே மறைக்கப்பட்டிருக்கு. லா ருக்கியத அவுலா வ அஷ்ஃபா, அதாவது ருக்கியாவுடைய சிறந்த இடம், சிறந்த இடத்துல ருக்கியா எங்க பயன் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னா, இங்க கண்ணீர் ஏற்பட்ட பிறகு, கந்திஷ் ஏற்பட்ட பிறகு ருக்கியா செய்யும் பொழுது, அல்லது ஏதாவது விஷ ஜந்துக்களால் தாக்கப்பட்ட பிறகு அதற்காக ருக்கியா செய்யும் பொழுது, இங்கதான் ருக்கியா ரொம்ப அதிகமாக பயனளிக்கும். இதுக்கு அர்த்தமே கிடையாது இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் ருக்கியா இருக்கு, தவிர எதுக்குமே ருக்கியா இல்லைன்னு கிடையாது. ருக்கியா நபி சொல்லி கொடுத்த அழகான அருமருந்தாக இருக்குது. ருக்கியா ஷர்இய்யா, நபியுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வசனங்கள், நபி சொல்லி கொடுத்த துஆக்கள், இதெல்லாம் கொண்டு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கறது ருக்கியான்னு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இங்க சொல்லி கொடுப்பாங்க. நான் இமாம் ஷாபியுடைய ஹதீஸை நான் கேட்டேன், அவங்க அறிவிச்சு கொடுத்த ஹதீஸை கேட்டேன். அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஒரு சாபியுடைய பெயரை சொல்லி, ருக்கியான்றது இந்த மாதிரி விஷ ஜந்துக்களால் பாதிப்பு அடைஞ்ச பிறகு ருக்கியா பண்ணிக்கலாம், கந்திஷ் ஏற்பட்ட பிறகு ருக்கியா பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில் நான் இந்த அமல் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, அஹ்ஸன மன் இன்தஹா இலா மா சமிஅ, ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு அமல் பண்ணது ரொம்ப சிறப்புக்குரியது. எது ஒன்னையும் நீங்களா விருப்பம் உங்க விருப்பத்துக்குன்னு பண்ணாம ஆதாரத்தை மையமாக கொண்டு அடிப்படை உறுதியாக்கப்பட்ட பிறகு அமல் செஞ்சது ரொம்ப சிறப்பான விஷயம் தான். யாரு சொல்லி கொடுக்குறா? சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ். அவங்க அவரோடு இருக்கிற மாணவருக்கு தோழருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பிறகு சொல்லுவாங்க, வலாக்கின், ஆனால் நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கு ஒரு பக்கம், ஆனா வலாக்கின், ஆனால் என்ன சொல்லுவோம், அதற்கு முரணா அவனும் சொல்ல வராங்கன்னு அர்த்தம். சொன்னாங்க ருக்கியா பண்ணிருக்காங்க சகோதரத்தவங்க, அந்த ருக்கியா பண்ண பிறகு சொன்னாங்க, தடுக்கல, நீங்க பண்ண தப்புன்னு சொல்லல, முதல்ல அவங்கள பாராட்டுறாங்க. உங்களுடைய அடிப்படை ஹதீஸ் மையமா இருக்குது, ஹதீஸின் அடிப்படை அமல் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சிறப்பா ஒண்ணு பண்ணிருக்கீங்க, சிறந்த அமல் பண்ணிருக்கீங்க சொல்லிட்டு ஆனால் ஆரம்பிக்கிறாங்க. ஹத்தஸனா இப்னு அப்பாஸின், எனக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ்னா யாரு? அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்க மூலமா ஹதீஸ் கிடைச்சிச்சு. ஏன்னா இப்னு அப்பாஸுடைய சிறந்த மாணவர்கள் ஒருத்தவர் தான் சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ். அவங்க சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லி கொடுத்த ஹதீஸ் நம்மகிட்ட இருக்கு. எங்க இருந்து சொல்லி கொடுத்தாங்க? அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து இப்னு அப்பாஸ் அறிவிச்சு கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? உரிதத் அலையல் உமம், எனக்கு சமூகங்கள் காண்பிக்கப்பட்டுச்சு, எனக்கு நிறைய உம்மத்துகள் காண்பிக்கப்பட்டுச்சு. ஃபரஐது அன்-நபிய்ய, நான் அதில் ஒரு நபியை கண்டேன். வமஅஹு அர்-ரஹத், அதில் 10 நபர்கள் இருந்தார்கள். ரஹத் அப்படின்னா 10 நபர்கள் சேர்ந்த கூட்டத்தை அரபியில ரஹத்னு சொல்லுவாங்க. ஒரு நபியை பார்த்தேன், அவங்களோடு 10 பேர் இருந்தாங்க. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கும் அப்படின்னா, இது மிஅராஜுடைய பயணத்தில் நடந்த நிகழ்வாக இன்னொரு அறிவிப்புகளை பார்க்க முடியும். அப்ப நபி சொல்லி கொடுத்த இந்த சம்பவங்கள் மிஅராஜுடைய அடிப்படையில் நபி சொல்லி கொடுப்பாங்க. யாருக்கு? அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கும்போது நபி சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை இங்கே குறிப்பிடுறாங்க. என்ன சொன்னாங்க? எனக்கு சமூகங்கள் காண்பிக்கப்பட்டுச்சு, அந்த சமூகங்கள்ல ஒரு நபியை பார்த்தேன். வமஅஹு அர்-ரஹத், அவரோடு 10 நபர்கள் இருந்தார்கள், ஒரு சின்ன கூட்டம் இருந்துச்சு. ஒன் நபி, இன்னொரு நபியை பார்த்தேன். மஅஹு அர்-ரஜுல் வ-ரஜுலான், அவரோடு ஒருத்தர் அல்லது 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க ஒரு நபியோட. ஒன் நபி, இன்னொரு நபியை பார்த்தேன். வலைஸ மஅஹு அஹத், அவங்களோடு எந்த ஒரு நபரும் கிடையாது. அப்ப இந்த விஷயங்கள் நமக்கு எதை எடுத்து குறிக்குது? இன்னைக்கு பொதுவாக மக்கள் சொல்றாங்கல்ல, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க புதுசா, இத்தனை பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு அதிகமான முஸ்லிம்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன புதுசா 4-5 பேர் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க புதுசா கேட்பாங்க. இப்ப 4-5 பேர் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால சத்தியம் பொய் ஆயிராது இல்ல. இன்னைக்கு பொதுவா சொல்லப்படுறது காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இவ்வளவு காலங்காலமாக பரம்பரையாக இத்தனை இமாம்கள் சொல்றாங்க, இத்தனை மக்கள் சொல்றாங்க, நீங்க என்ன புதுசா ஆரம்பிக்கிறீங்க? நம்ம குரான் சொன்ன விஷயங்களை மக்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதிகமா கேட்க விஷயங்கள் இதுதான். இத்தனை அசுத்தமானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட நீங்க படிச்சவங்கள, அவங்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இவங்க இத்தனை பேர் எல்லாரும் ஒன்னா பண்ண நீங்க கொஞ்சம் பேர் என்ன பண்ண போறீங்க, என்ன சொல்ல போறீங்க? புரிஞ்சுக்கணும், ஹக்கு சொல்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்றது கடமை கிடையாது. நபியை போல ஹக்கை எடுத்துரைக்கிறவங்க யாரும் கிடையாது. அல்லாஹ் எத்தனை மக்கள் நபியா அனுப்பியிருக்கானோ அந்த மக்கள் எல்லோருமே உலக ரீதியாக சிறந்தவர்கள். மக்கள் அடிப்படையில மறுமையில இருக்கிற சிறப்பு அல்ஹம்துலில்லாஹ். உலக ரீதியாக உலக மக்கள் அடிப்படையில மிகச் சிறந்த நபர்கள் நபிமார்கள்.
அந்த நபிமார்களை பத்தி நபி சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஒரு சில நபியை பார்த்தேன், அவரோடு 10 பேர் தான் இருந்தாங்க. என்ன அர்த்தம்? அந்த நபியை நம்புன நபர்கள் 10 பேர் தான் உலகத்துல இருந்தாங்க. அந்த நபியை முறையாக நம்பிக்கை கொண்டு, நபியின் மீது முறையா ஈமான் கொண்டு, நபி சொல்லி கொடுத்த விஷயங்களை முறையாக பேணக்கூடிய மக்கள் 10 பேர் தான் இருந்தாங்க. அந்த 10 பேர் தான் நாளை மறுமையினால நபியோடு இருந்தாங்க. இங்க பேருக்குன்னு ஃபாலோ பண்றோம்னு சொல்றாங்கல்ல மக்கள், இந்த பேருக்குன்னு சொல்ற மக்கள் எல்லாம் நபியோட இருக்க மாட்டாங்க. என்ன சொல்ல வராங்க? எந்த நபர்கள், எந்த மனிதர்கள் உண்மையாக தமது நபியை பேணி வாழ்ந்தார்களோ அவர்கள் நாளை மறுமை நாள்ல இன்ஷா அல்லாஹ் அந்த நபியோடு இருப்பாங்க. அப்ப நபி சொன்னாங்க, ஒரு நபியை பார்த்தேன், அவங்களோட 10 பேர் இருந்தாங்க. என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல அந்த நபியின் மீது முறையாக ஈமான் கொண்ட மனிதர்கள் 10 பேர் தான். அவங்க நாளைக்கு அந்த நபியோட இருப்பாங்க. இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் அந்த நபியின் மீது ஈமான் கொண்டவர்கள் அந்த ஒருத்தர் இருவர் தான் முறையாக ஈமான் கொண்டவர்கள். அவங்க அவங்களோட இருந்தாங்க. பிறகு சொல்லி கொடுத்தாங்க, ஒன் நபி இன்னொரு நபியை பார்த்து அவரோடு யாருமே கிடையாது. பின் அர்த்தம், இந்த நபியின் மீது முறையாக ஈமான் கொண்டவர்கள் யாரும் கிடையாது. நபியோடு முறையாக ஈமான் கொண்டவர்கள் யாருமே உலகத்துல இல்ல. அந்த நபர்கள் நாளை மறுமையில அந்த நபியோட இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்க? நபியின் மீது இங்க உலகத்தை ஈமான் கொள்ளல. இது பிறகு நபி சொன்னாங்க, இஸ் ருஃபி அலி சவாதுன் அதீம். அந்த நேரத்துல ஒரு பெரிய கருப்பு நிறத்தை நான் பார்த்தேன். ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தேன். கருப்பு நிறம் அப்படின்னா மனிதர்களுடைய உருவங்களை சொல்லல, மனிதர்கள் இருக்கிறாங்கன்ற காட்சி அளிக்கும் நிழல் போல அந்த பெரிய கருப்பு இடத்தை பார்த்தேன். மிகப்பெரிய கருமையை சூழ்ந்து இருந்துச்சு. நான் எண்ணினேன் அந்த நபர்கள் என்னுடைய உம்மத்தினர்கள். நான் நினைச்சேன் இந்த பெரிய கருப்பு கூட்டம் இருந்துச்சு இல்ல, இது என்னுடைய உம்மத்துன்னு நினைச்சேன். ஃபகீல் அலி, அப்ப என்கிட்ட சொல்லப்பட்டுச்சு, ஹாதா மூசா, இவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம், வ கௌமுஹு, அவங்களுக்கு அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருப்பு உரம் இருந்துச்சு, இது அவங்களுடைய சமூக மக்கள். என்ன புரியுது? மூசா அலைஹிஸ்ஸலாமின் மீது உண்மையான ஈமான் கொண்ட மக்களும் இருந்திருக்காங்க. இன்னைக்கு யகூதிகள் நாம எந்த மக்களை அல்லாஹ்வுடைய கோபங்களால் மிகுந்த மக்கள்னு சொல்றோமோ, வழித்தவரை மக்கள்னு சொல்றோமோ, அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது உண்மையாக ஈமான் கொண்ட மக்களும் இருந்திருக்காங்க. அந்த நபர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றிகளை கொடுப்பான். அவங்களுக்கு சொர்க்கம் கண்டிப்பா கிடைக்கும். எல்லா யூதர்களுமே நரகவாசிகள் கிடையாது. எல்லா யூதர்களுமே வழிகெட்டவர்கள் கிடையாது. எந்த யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமின் மீது உண்மையாக ஈமான் கொண்டிருந்தாங்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்கப்பட்ட தௌராத்தின் மீது உண்மையாக ஈமான் கொண்டிருந்தாங்களோ, எல்லோருமே அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமோடு இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இது எங்கிருந்து வழிமாறப்படுது அப்படின்னா, எங்க தௌராத்தின் மீது மக்கள் கை வைக்க ஆரம்பிச்சாங்களோ, அல்லாஹ்வுடைய வேதத்தை எங்க மாத்த ஆரம்பிச்சாங்களோ, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எங்க மாத்த ஆரம்பிக்கிறாங்களோ, அங்கிருந்து அல்லாஹ் சொல்லுவா இவங்க வழிகிட்ட மக்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமோடு வாழ்ந்திருப்பாங்கல்ல, அந்த மக்கள் என்னதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் துன்புறுத்தினாலும், ஆனா அங்கேயும் அவங்க ஈமான் கொண்ட மக்கள் இருந்தாங்க. இந்த ஈமான் கொண்ட மக்கள் நாளை மறுமையில இன்ஷா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. பிறகு பிறகு அதை விட இன்னும் பெரிய ஒரு கருப்பு கூட்டத்தை பார்த்தேன், கருப்பு நிறத்தை பார்த்தேன். ஃபகீல் அலி, அப்ப சொல்லப்பட்டுச்சு, ஹாதிஹி உம்மதுக், இவர்கள் உம்முடைய உம்மத்தினர்கள். யாரை பார்த்து சொன்னாங்க? முஹம்மதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது, இவர்கள் உம்முடைய உம்மத்தினர்கள். வ மஅஹும் 70,000, அவர்களோடு 70,000 நபர்கள் இருந்தார்கள். எத்தனை பேரு? 70,000 நபர்கள் அந்த கூட்டத்துல கொஞ்சம் தனித்து இருந்தாங்க. யதுகுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அதாப். நமக்கு தேவையான விஷயம் அதுதான். இந்த தலைப்புக்கு தேவையான விஷயம் இங்கதான் இருக்கு. சொல்லுவாங்க, ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தேன், கருப்பு நிறமா இருந்துச்சு, சொல்லப்பட்டுச்சு நபியே இது உம்முடைய கூட்டம் தான். அந்த கூட்டத்துல 70,000 நபர்கள் இருந்தாங்க. அவங்க சொர்க்கத்துல நுழைஞ்சாங்க. எப்படி? எந்த ஒரு விசாரணையும் இல்லாம, எந்த ஒரு நரக வேதனை அனுபவிக்காம முதல் கட்டத்துல சொர்க்கத்துக்கு போன மக்களாக எத்தனை பேர் சொன்னாங்க? 70,000 மக்கள் இருந்தாங்க. இதுவரைக்கும் நமக்கு இந்த கிதாபுல கொடுக்கப்பட்ட ஹதீஸ் இருக்கு. இதனுடைய வேறு அறிவிப்புகள்ல பார்க்கும் பொழுது இன்னும் நமக்கு ரொம்ப தெளிவு கிடைக்கும். அந்த 70,000 மக்கள் சம்பந்தமாக அல்லாஹ் நபிக்கு சொல்லப்பட்ட பிறகு நபி அல்லாஹ் கிட்ட அதிகரிச்சு கேட்பாங்க. நபி அல்லாஹ் கேட்பாங்க, நபி அல்லாஹ் எனக்கு இந்த எண்ணிக்கையை இன்னும் அதிகமாக்கி கொடு. 70,000 போதாது, இன்னும் அதிகமான வாய்ப்புகள் எங்க உம்மத்து மக்களுக்கு கொடு. என்ன அர்த்தம்? எந்த ஒரு வேதனை இல்லாம, எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாம முதல் கட்டமாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நபர்கள் 70,000 நபர்கள் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு நம்ம நபியுர் ரஹ்மா, கருணை உள்ளம் கொண்டு நம்ம நபியா இருக்காங்க. அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு அதிகமாக்கி கொடு.
அப்ப நபியுடைய வார்த்தைகளை கண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாய் கொடுத்தான். எந்த அளவுக்கு அதிகமாய் கொடுத்தான் அப்படின்னா சுப்ஹான் அல்லாஹ், ஹதீஸும் சஹீஹானதும் கூட, பரையனும் ஹதீஸ் கிடையாது, தயீஃப் கிடையாது, ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஹதீஸும் கூட. அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொரு 1000 நபர்களோடு 70,000 மக்கள் இருப்பாங்க. சுப்ஹான் அல்லாஹ். கால்குலேட்டர் இருக்கா கையில? 70,000 நபர்கள் முதல் கட்டமாக போவாங்க. 70,000 நபர்கள் போவாங்க முதல்ல. பிறகு நபி கேட்கிறாங்க, அதிகமாகி கூடிய அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு 1000 நபர்களோடு 70,000 மக்கள் இருப்பாங்க. அப்ப 70,000 மக்கள் மல்டிப்ளை பண்ணணும் அதே 70,000 மக்களோடு. எத்தனை பேர் இருக்காங்க? என்ன கவுண்ட் வருது? 70,000 இன்டூ 70,000 சொல்ல முடியுமா? எத்தனை வருது? 490 கோடி. மாஷா அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப நபியுடைய என்ன சொன்னீங்க? 70,000 இன்டு 70,000. ஏன்னா ஒவ்வொரு 1000தோடு இன்னும் 70,000 பேர். 70,000 இருக்குல்ல, ஒவ்வொரு 1000தோடும் 70,000 நபர்கள். புரியுதா? கணக்கு சரியா இருக்கா? 70,000 நபர். அவங்க சொல்றது புரியுது. 70,000னா அப்ப 70 இன்டு 70,000 போடணும்னு சொல்றீங்கல்ல. நான் என்ன சொல்றேன், 70,000னா ஒவ்வொரு 1000, 70,000த்துல ஒவ்வொரு 1000த்துலயும் 70,000 பேர் சேர்ப்பாங்க. அப்ப பார்க்கும் பொழுது நம்ம கணக்கு நமக்கு சரியா அந்த அளவுக்கு எண்ணி முடிக்க முடியாது, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நபியுடைய ஒரு துஆ, அல்லாஹ் நபி கேட்டிருப்பாங்க, யா அல்லாஹ் எனக்கு அதிகமாக்கி கொடு இந்த எண்ணிக்கைய. அப்ப கேள்வி கணக்கு இல்லாம நரக வேதனை அனுபவிக்காம 70,000 மக்கள் தான் சொர்க்கத்திற்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அப்படியே எங்க கொண்டு போயிட்டான், சுப்ஹான் அல்லாஹ். அப்ப நபியுடைய ஒரு துஆவுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மகிமை, பதில், வெகுமை இந்த அளவுக்கு. சுப்ஹான் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப புரிஞ்சுக்கணும், துணை மக்கள் எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாம நரக வேதனை இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மையும் அப்படிப்பட்ட மக்கள் ஆக்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். பிறகு இதை சொல்லிட்டு சும்ம நஹத, நபி போயிடுவாங்க, நபி கிளம்பிடுவாங்க. ஃபதகல மன்சிலஹு, வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. ஃபகாத அன்னாஸு ஃபி உலாயிக், மக்கள் அந்த 70,000 மக்கள் சம்பந்தமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. யார் அந்த மக்களா இருப்பாங்க, யார் அந்த மக்களா இருப்பாங்க. அதுல சஹாபாக்கள் அவங்களுடைய விஷயங்கள் இங்க சொல்லப்படுது. கால பஅதுஹும், சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ஃபலஅல்லஹும் அல்லதீன ஸஹிபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 70,000 மக்கள் நபியோடு நெருக்கத்துல வாழ்ந்த சஹாபாக்களா இருப்பாங்க. அந்த 70,000 மக்கள் நபியோடு நெருக்கமடைந்த சஹாபாக்களா இருந்திருப்பாங்க. பிறகு இன்னும் ஒரு சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ஃபலஅல்லஹும் அல்லதீன உலிது ஃபில் இஸ்லாம் ஃபலம் யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, எப்படிப்பட்ட மக்களா இருப்பாங்க அப்படின்னா, இஸ்லாமிய குடும்பத்திலேயே பிறந்து எந்த ஒரு ஷிர்க்கும் பண்ணாம இருந்திருப்பாங்க. என்ன அர்த்தம்? ஷிர்க்குகளாம் செஞ்சு பிறகு இஸ்லாம் ஏத்துக்கிட்டு அந்த மக்கள் கிடையாது. இஸ்லாமுடைய குடும்பத்திலேயே பிறந்து கடைசி வரைக்கும் ஷிர்க்கே பண்ணாத மக்களா இருப்பாங்க. சஹாபாக்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நபி வீட்டில இருந்து வெளியே வராங்க. ஃபஹரஜ அலைஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் இந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ஃபஅக்பிருஹு, இதை பற்றி நபி அவர்கள் சொன்னாங்க. அந்த 70,000 மக்கள் எப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட மக்களா இருப்பாங்க அப்படின்னா, ஹும், அந்த மக்கள், அல்லதீன லா யஸ்தர்கூன், அவர்கள் ஓதி பார்ப்பதை எதிர்பார்க்க மாட்டார்கள், அவர்கள் ருக்கியா செய்வதை எதிர்பார்க்க மாட்டார்கள். இந்த நபர்கள் இவரை தான் கூப்பிட்டு ருக்கியா பண்ணணும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வலா யக்தஊன், இன்னும் நெருப்பை கொண்டு மருத்துவத்தை அணுக மாட்டார்கள். நெருப்பை கொண்டு மருத்துவத்தை அணுகுவாங்க. ஒரு சில மக்கள் ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா பொதுவாக நெருப்பு கம்பியை நல்லா பழுக்க காய்ச்சி அந்த இடத்த பொசுக்குவாங்க, ரத்தம் லீக் ஆகக்கூடாதுக்காக. இல்ல ஒரு சில ஏதாச்சும் முள்ளு கில்லு மாட்டிக்கிச்சு அப்படின்னா, இப்ப நம்ம வீட்லயும் பண்ணுவாங்கல்ல, உப்பு வைப்பாங்க, நெருப்பு கொண்டு எரிப்பாங்க, கத்திய எண்ணெயை தொட்டு நெருப்பு கொண்டு எரிப்பாங்க, மேல வைப்பாங்க. வரும் அந்த முள்ளு குத்துனதை விட இந்த நெருப்பு வைக்கும் பொழுது வலி அதிகமா இருக்கும். ஏற்பட்ட வலியை விட வலி இன்னும் அதிகமா இருக்கும் இந்த நெருப்பு பண்ற நெருப்பு ரீதியா இது அணுகிறது. அப்ப நபி சொன்னாங்க, வலா யக்ஸஊன், இந்த நெருப்பு ரீதியாக மருத்துவத்தை அணுக மாட்டார்கள். இது ரீதி எதுவும் தெளிவு கொடுக்க விரும்புவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தெளிவாக பண்ணியும் இருக்காங்க. சில சஹாபிக்கு, ஒரு சில சஹாபிக்கு நபி இந்த நெருப்பு மூலமாக சிகிச்சை பண்ணியும் இருக்காங்க, நபி சொல்லியும் இருக்காங்க, இந்த விஷயத்தை நான் தடுக்கிறேன், அன்ஹ உம்மத்தி அனில் கை, நான் இந்த நெருப்பு மூலமாக நீங்க மருத்துவம் செய்வது தடுக்கிறேன். நான் இன்னும் ஒரு சில சஹாபாக்கள் இதை பண்ணி இருக்காங்க, இதன் மூலமாக சில இழப்புகள் ஏற்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது நபி ஹராமா ஆக்கல. நெருப்பு ரீதியாக மருத்துவத்தை நாடுறத நபி ஹராம் ஆக்கல. ஹராம் ஆக்கியிருந்தா நபி பண்ணி இருக்க மாட்டாங்க.
சஹாபாக்களும் பண்ணி இருக்க மாட்டாங்க ஹராம்னு தெரிஞ்சிருந்தா. இதுக்கு அனுமதி இருக்குது. என்ன அர்த்தம் அனுமதி இருக்கிறதுக்கு? ஒரு சில சஹாபிக்கு நபி அனுமதியும் கொடுத்திருப்பாங்க. நான் செய்யவான்னு கேட்கும் பொழுது நபி செய்ய சொல்லியிருப்பாங்க. ஒரு சில சஹாபிக்கு நபியா ஆலோசனை கொடுப்பாங்க, இந்த விஷயத்த நீங்க பண்ணுங்க. அப்ப இதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா வெறுக்கத்தக்க ஒண்ணு, சிறந்த விஷயம் கிடையாது, வெறுக்கத்தக்க ஒண்ணு. லா யக்தவூன், அவர்கள் நெருப்பை கொண்டு மருத்துவத்தை நாட மாட்டார்கள். வலா யததையரூன், அவர்கள் பறவை சகுனங்கள் பார்க்க மாட்டார்கள். பொதுவாக சகுனம் பார்க்க மாட்டார்கள். அரேபியர்கள் மத்தியில பறவைகளை வைத்து சகுனங்கள் நிறைய பார்ப்பாங்க. இப்போ ஒரு பறவையை ஒரு நிலத்தை கொண்டு பறக்க விடுவாங்க. அந்த பறவை ரைட் சைட்ல பறந்துச்சு, அந்த அமல பண்ணலாம். லெப்ட் சைட்ல பறந்துச்சு, அமல் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு சில பறவைய கீழே பறக்க விடாம கீழே தள்ளி விடுவாங்க. அது எங்கேயும் போகாம ஒரே இடத்துல நின்றா அந்த அமல பண்ணலாம், கொஞ்சம் அங்க எங்க நகர்ந்தா பண்ணக்கூடாது. இன்னொரு குணம் இருக்கும். ஒரு சில பறவைகள் பேர் ஏதாச்சும் ஒரு மஷூரா பண்ண விரும்புறேன், இல்ல ஒரு செயலை செய்யறதுக்காக நான் ஐடியா கொடுக்குறேன். அந்த சமயத்துல ஒரு சில மக்கள் ஒரு சில பறவைகளுடைய பெயரை சொல்லிட்டாலே நான் அமல் பண்ணக்கூடாது. இப்ப ஆந்தை போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு, நம்ம கிராமங்களையும் பார்க்க முடியும். ஏதாச்சும் விஷயத்தை பத்தி பேசும் பொழுது யாராச்சும் ஒருத்தர் ஆந்தை பத்தி பேச அமல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது விளங்காது. அதே போல ஒரு சில மக்கள் இந்த விஷயத்தை பத்தி பேசும் பொழுது காக்கா பறசு அமல் பண்ணுவாங்க, ஏன்னா இது நல்ல சகனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி பறவைகளை கொண்டு நிறைய விஷயங்கள் சைத்தான் தெரிஞ்சிருக்கான். அப்ப நபி சொன்னாங்க, பறவைகளை கொண்டு சகுனம் பார்க்க மாட்டார்கள். பிறகு கடைசி சொல்லி முடிச்சாங்க, வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தன்னுடைய இறைவன் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்திருப்பார்கள். இந்த ஹதீஸ ஏன் சொன்னாங்க? எங்க ஆரம்பிச்ச ஹதீஸ் இது? ஞாபகம் இருக்கா? ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் தன்னுடைய நெருப்பு, அதாவது விஷம் சம்பந்தமான ஜந்து கடிச்சதுனால ருக்கையா பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஹதீஸும் சொல்லியிருப்பாங்க. அவங்க நான் ஹதீஸ் அடிப்படையில் ருக்கையா பண்ண, ஹதீஸுக்கு நபி அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா இங்கே சொல்ல இந்த பதிலுக்கு கொடுக்குறாங்க சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ், இவ்வளவு பெரிய ஹதீஸ் எடுத்து சொல்றாங்க, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மக்கள் ருக்கையா பண்றதுக்கு மக்களை தேட மாட்டாங்க. இது இருக்குல்ல, நமக்கு இத இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ருக்கையான்றது இஸ்லாத்துல இருக்கு. இஸ்லாம் சொல்லி கொடுத்த சிறந்த அருமருந்துகள்ல ஒண்ணு. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன் இருக்குல்ல, இந்த நபர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அதிகமாக கொண்டவங்களா இருப்பாங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்லி கொடுத்த விஷயங்களை ஓதிக்கிட்டு இருக்கிறது. இங்க என்ன சொல்லி புரிய வைக்கிறாங்க? எதிர்பார்த்து இருக்க கூடாது, எந்த நபரையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது. நீங்க வந்து ஓதி பார்த்துட்டு போங்க. எல்லோருக்குமே இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். எல்லோருக்குமே இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். யார் ருக்கையா பண்றது, எதுக்கு பண்றணும், என்னென்ன ஓதி பண்றது, எல்லாத்தையும் எல்லா மக்களும் தெரிஞ்சிருக்கணும். இதற்காக வேண்டிய வகுப்புகள் சொல்லிக் கொடுக்கவும் படுது. அந்த வகுப்புகளையும் மக்கள் இன்னைக்கு கோய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்ல. அப்ப இந்த ருக்கையாக்கள் நம்ம எல்லோருமே தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய இந்த விஷயத்துக்காக இந்த மக்கள் அணுக போற, இவங்க ருக்கையா பண்ணுவாங்க, இவங்களை தேடி எடுத்துக்க போறேன். இதை ஒரு சில மக்கள் தொழிலா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓதி பார்க்கறத மக்கள் தொழிலா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய நம்பர்ஸ் பகிரப்படுது. அவங்கள அழைப்பாங்க, ஊரை விட்டு வேற ஊருக்கு போவாங்க. முதல்லயே டீல் பண்ணிப்பாங்க, இத்தனை ஆயிரங்கள்லாம் வரமாட்டேன், அதற்கான காசை நிர்ணயிச்சிருவாங்க, சம்பாதிக்கிறதுக்கு வழியா பாக்குறாங்க. ஆனா இது ரொம்ப பெரிய தப்பு. ருக்கையா சுப்ஹானல்லாஹ் நபி சொல்லி கொடுத்த அழகான ஒரு மருத்துவ முறை. இதுல நம்முடைய நேரங்கள் மட்டும்தான் செலவாகுது, எதுவும் தெரியாது, எதுவுமே செலவாகாது. வெறும் அல்லாஹ் சொல்லி கொடுத்த வசனங்களை ஓதுவோம், நமக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஓதுவோம், ஆயத்துல் குர்சி ஓதுவோம், இன்னும் நம்ம ஒரு சில விஷயங்கள் நபி சொல்லி கொடுத்த துஆக்களை ஓதுவோம், இன்னும் சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் ஓதி முடிச்ச பிறகு உங்க வார்த்தைகளை நீங்களே கேளுங்க அல்லாஹ் கிட்ட நிவாரணத்தை. இதுவுமே ருக்கையா அடங்கும், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? லா யஸ்தரகூன், ருக்கையா செய்யறவங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க, தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதா? நல்லபடியா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் நபி சொல்லி கொடுக்குறாங்க. இந்த குணங்களுடைய மக்கள் சொர்க்கத்துல எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல், எந்த ஒரு வேதனை இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்க. ஒரு விளக்கம் என்ன இதுக்கு? ருக்கியா பண்ணக்கூடிய நபர்களை நாடி போக மாட்டாங்க ஒண்ணு. இன்னொன்னு சிறந்த விளக்கம் என்ன அப்படின்னா, ருக்கியா ரெண்டு வகையா இருக்கு. ருக்கியா ஷர்இயான்னு சொல்லுவோம், அதே போல ருக்கியா ஷிர்கியான்னு சொல்லுவோம். ஷிர்கியா அப்படின்னா ஷிர்க்குகளுடைய வார்த்தைகள் கலந்து மக்கள் ருக்கியா பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. அதே போல ருக்கியா ஷர்இயா அப்படின்னா இந்த ஷிர்க்குகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை விட்டு முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ் சொல்லி கொடுத்த அத்தியாயங்கள், நபி சொல்லி கொடுத்த திக்ருகள், நபி சொல்லி கொடுத்த துஆக்கள், இதை கொண்டு நாம அல்லாஹ் கிட்ட துஆ தேடுறது. நாம முறையா தெரிஞ்சுக்கணும், எந்த முறையில ருக்கியா பண்ணா ஷிர்கியா ஆகாது, எப்படி பண்ணா ஷர்இயா ஆகும், இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்ப சொல்லப்படுது, தவறான முறையில் ருக்கியா பண்ண மாட்டாங்க. ருக்கியா பண்றதா இருந்தா சீரான முறையில் ருக்கியா பண்ணுவாங்க. ரெண்டு விதம் விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு, ரெண்டு விளக்கங்களும் சரியான விளக்கங்கள் கூட. புரியுதா? ஒண்ணு, ருக்கியாவுக்காக இத்தனை காசு பணத்தை செலவு பண்ணி இந்த ஆலயம் தான் வரணும்ன்ற மாதிரி டிமாண்ட் பண்றதும் பெரிய தப்பு, முஃமின்களுடைய கொள்கை கிடையாது.
இன்னொன்னு அந்த ருக்கியா செய்யும் போது நமக்கு அந்த பேசிக் இல்மு இருக்கணும். எனக்கு ருக்கியா ஷிருக்கியான்றது தெரியும், ருக்கியா ஷரியா தெரியும். ருக்கியா ஷிருக்கியா பண்ணக்கூடாது, ஷரியா பண்ணுவேன். இப்படி அரேபியர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லாத் மனாத் உஸ்ஸான்ற இந்த சிறைகளுடைய பெயர்கள்ல ஓதி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடங்கள் நபி சொல்லி கொடுத்தாங்க, இந்த ருக்கியா பண்றதே கூடாது. அங்க நபி தடுத்தாங்க, இந்த ருக்கியா பண்ணாதீங்க, அல்லாஹ் நம்பிக்கை வைங்க அல்லாஹ்வின் மீது. அந்த இடங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஏன்னா இது மிஅராஜ் சம்பந்தமாக பார்க்கப்பட்ட விஷயம் சொல்லியிருந்தோம்ல. இப்ப மிஅராஜ் மக்கள் நடந்துச்சு, மக்கள் மிஅராஜ் நடந்துச்சு. மிஅராஜ் சம்பந்தமா நமக்கு எந்த ஒரு டேட் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஷபே மிஅராஜ் தனிப்பட்ட தினம் இருக்கு. ரஜப் 28 மக்கள் மிஅராஜுக்காக நோன்பு வைப்பாங்க, நைட்டு ஃபுல்லா வணங்குவாங்க. இதுக்கு நம்ம ஆதாரம் கிடையாது, பொதுவா கிடையாது. இதுல என்னதான் காலங்காலமா மக்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், குடும்ப ரீதியா பரம்பரையா மக்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், நம்ம அஜித்துமார்கள் நமக்கு அன்னைக்குடைய சிறப்புகளை நல்லா சொல்லி தீர்த்து முடிச்சாலும் பேசிக் என்னது, இது ரீதியான நம்பிக்கையான உறுதியான நாளே ஞாபகம் கிடையாது. அப்ப எங்க இவ்வளவு பெரிய புனிதமான பயணம் நடந்த நாளே உறுதியாக நிரூபிக்கப்படலையோ, இப்ப எந்த நாள் நம்பிக்கையில நாம அமல் செய்வோம்? இப்ப நார்மல் லைல் கதிர் இருக்குல்ல, அந்த கதிரோட இரவு இருக்கு, அந்த இரவுடைய குறிப்பிட்ட நாள் நமக்கு தெரியாது. நபி சொல்லி கொடுத்தாங்க, கடைசி 10 தேடிக்கோங்க, கடைசி 10 அந்த ஒற்றை இரவுகளை தேடிக்கோங்க. இது லைலத்துல் கதிர் மிகச்சிறந்த இரவு. அந்த இரவுடைய சம்பந்தமா நபி சொல்லி கொடுக்குறாங்க. மிஅராஜுடைய இரவு அந்த அளவுக்கு சிறந்த இரவு கிடையாது, ஆனாலும் சிறந்த இரவு அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இந்த இரவுக்குன்ற எந்த ஒரு அமல் நபி வாழ்க்கையில பார்க்க முடியாது. ஏன்னா மிஅராஜ் மக்கள் நடந்துச்சு. நபி மதீனால 10 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க, ஆமா தானே? இந்த 10 ஆண்டுகளை நபி அமல் பண்ணிருந்தா சஹாபாக்கள் சொல்லி பார்க்க மாட்டாங்களா? இந்த 10 ஆண்டுகள்ல நபி அந்த குறிப்பிட்ட தினத்துக்கு மட்டும் அமல் பிரத்யேகமாக பண்ணியிருந்தா சஹாபாக்கள் சொல்லி பார்க்க மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. சஹாபாக்கள் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா சஹாபாக்குடைய மாணவர்கள் தோ சயீத் பின் ஜுபைர் இருக்காங்க ரஹிமஹுல்லாஹ், இன்னும் பெரிய பெரிய நாஃபி போன்ற பெரிய பெரிய தாபியின்லாம் இருக்காங்க, ஹசன் பஸ்ரி இருக்காங்க, சுஃபியான் சௌரி இருக்காங்க. இவங்க எல்லாம் சொல்லி பார்க்க மாட்டாங்களா? அப்ப இவங்க யாருமே சொல்லி கொடுக்கல அப்படின்னா அது மார்க்கம் கிடையாது. ஏன் நம்ம சீராவுடைய தலைப்பு எழுதப்பட்ட மிக சிறந்த புத்தகம் ரஹீகுல் மக்தூம். அந்த ரஹீகுல் மக்தூமுடைய ஆசிரியர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மிஅராஜ் சம்பந்தமாக சொல்லுவாங்க, இதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. குறிப்பிட்ட பிரபலமான 6 கருத்துகள் இருக்கு. அதுல எது நமக்கு உண்மை எதுவுமே தெரியாது. நபியுடைய பிறப்பு சம்பந்தமான உண்மை தெரியாது, எந்த நாள்ல பிறந்தாங்க அதிகமா சொல்லுவோம், 9ல பிறந்தாங்க. ஆனா இன்னைக்கு பல மக்கள் நம்புறாங்க 12ல பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ரீதியா பார்க்கும் பொழுது பிறை 9ல பிறந்ததுக்கான ஆதாரங்கள் கொஞ்சம் செட் ஆகும். ஆனா சபை மிஅராஜ் குறித்து எந்த விஷயம் நமக்கு தெரியாது, புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இரவுக்குன்னு சிறப்பு கண்டிப்பாக இருக்கு, ஆனா எந்த இரவும் நமக்கு தெரியாது. எந்த இரவும் தெரியாது இருக்க குறிப்பிட்ட இரவு நாம நிர்ணயித்து அமல் செய்யறது ஒரு காலம் நமக்கு பயன் அளிக்காது, இந்த புரிஞ்சுக்கணும். அண்ட் கடைசியா சொல்லி கொடுத்தாங்க, வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், இறைவன் மீது முழுமையா நம்பிக்கை கொண்டிருக்கணும். இந்த வாசகம் ரீதியாக இந்த தெளிவும் கொடுக்க விரும்புவேன். ஏன் சொல்றேன்னா, இமாம் முஹம்மது பின் அப்துல்லாஹுடைய புத்தகம் படிக்கிறோம். அவங்க வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன் இது சம்பந்தமா சொல்லுவாங்க, உங்களுக்கு உடம்பு முடியாம போகுது, இது ரீதியாக சில மருந்துகள்லாம் வச்சிருப்பான், அந்த மருந்துகளை நாடாம வெறும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறதும் போதுமானது. என்ன சொல்லுவாங்க, இப்ப ஜுரம் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும், இங்க போகணும், இந்த மருந்து வாங்கணும், செலவு பண்ணணும், இதெல்லாம் இருக்குல்ல, சொல்லி கொடுப்பாங்க. இந்த மருந்துகள் எல்லாத்தையும் நீங்க நாடாம அல்லாஹ்வின் மீது மட்டுமே முழு நம்பிக்கை கொண்டு இந்த வசனங்களை ஓதிக்கிட்டு இருந்தா அதுவே போதுமானது. என்ன சொல்ல வருவாங்க, மருத்துவத்துறையை அணுகிறது, உலக ரீதியான மருந்துகளை அணுகிறது அனுமதிக்கப்பட்டதானே தவிர கட்டாயம் கிடையாது. அனுமதிக்கப்பட தவிர கட்டாயம் கிடையாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்பிக்கை அதிகமா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ், இன்ஷாஅல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனங்கள் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்ட பிறகு ஒரு சஹாபி எழுந்திருப்பாங்க. அவங்க பேர் உக்காஷா. என்ன பேர்? உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அப்பா பேர் மிஹ்சன், உக்காஷா பின் மிஹ்சன் சொல்லுவாங்க. இப்ப நமக்கு தகப்பன் பேர் ஞாபகம் வைக்கிற பழக்கம் கிடையாது. பொதுவா சஹாபி பேர் அப்படின்னா உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு, உக்காஷான்னு சொல்லுவாங்க, அல்லது உக்காஷா அழுத்தி சொல்லுவாங்க, அழுத்தி கூட. இப்ப இந்த சஹாபி பெயர் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஹதீஸுடைய பெயரே ஹதீஸு உக்காஷா. இவ்வளவு ஹதீஸ் ஆரம்பிக்குது இல்ல, இந்த ஹதீஸுக்கான பெயரே கொடுப்பாங்க ஹதீஸு உக்காஷா. எப்படி அந்த ஜிப்ரீல் இஸ்லாமுடைய வருகை இந்த ஹதீஸ் அது ஜிப்ரீல் சொல்றோம்ல, அதே போல இந்த ஹதீஸுக்கான பெயர் கொடுப்பாங்க முஃபஸ்ஸிர்கள் முஹத்திஸீன்கள் ஹதீஸு உக்காஷா. ஏன் கொடுப்பாங்க? நபி இந்த விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இந்த 70,000 மக்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க முதல் கட்டமாக, இந்த குணங்கள் கொண்டு இருப்பாங்க, எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உதுல்லாஹ அன் யஜஅலனி மின்ஹும், அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க, நானும் அந்த நபர்கள்ல ஒருவனா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். இது சஹாபாக்களுடைய ஆர்வத்தை நமக்கு குறிக்குது. உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சிறப்பே ரொம்ப அதிகம் அல்ஹம்துலில்லாஹ். எந்த அளவுக்கு சிறப்பு அதிகம்னா, சாபிகூன் அவ்வலூன், ரொம்ப ஆரம்ப கட்டத்தை சமயத்துக்கிட்டவங்க சஹாபாக்கள்ல அவங்களுக்கு மிக சிறந்த சிறப்பு இருக்கு. எப்படி கடைசி காலத்துல இருக்கிற அபூ ஹுரைரா அவங்க போன சஹாபாக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரம்பத்துல இஸ்லாம் ஏத்துக்கிட்ட சஹாபாக்களுக்கே மிகப்பெரிய சிறப்பு இருக்கு.
அதே போல முஹாஜிர்ல இருப்பாங்க, ஹிஜ்ரத் பண்ணி வந்த சஹாபி அவங்க ஒருத்தவங்க. ஹிஜ்ரத் பண்ணி வரவங்களுக்கே பெரிய சிறப்பு இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இன்னும் இவங்களுடைய விஷயங்கள் சம்பந்தமா பார்க்கும் பொழுது ரொம்ப அழகான குதிரை வீரரா இருப்பாங்க. போர்ல குதிரைகள் கையாளுவாங்கல்ல, அந்த குதிரை வீரரா இருப்பாங்க. மக்காலேயே குதிரை வீரர்களுடைய சிறந்தவர்கள் பட்டியெடுத்து இவங்க பேர் முதல்ல இருக்கும். இந்த அளவுக்கு பல சிறப்புகள் உங்களுக்கு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இவங்க நபி கிட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க, நானும் அந்த நபர்கள்ல ஒருவரா இருக்கணும். அப்ப நபி சொல்லியிருப்பாங்க இந்த ஹதீஸ் அடிப்படையில், அந்த மின்கும், நீங்க அவர்கள்ல ஒருவரா இருக்கீங்க. இப்ப இதை கொண்டு மக்கள் என்ன தப்பாக கொண்டு போறாங்க அப்படின்னு அல்லாஹ் மன்னிக்கணும். அந்த சஹாபி நபி கிட்ட துவா கேட்க சொன்னாங்க, நபி துவா ஏன் கேட்கல? அந்த சஹாபி நபி கிட்ட கேட்க சொன்னாங்க துவா, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ், அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க, ஐயஜஅலனி மின்ஹும், என்னை அந்த மக்கள் ஒருவர் ஆக்குறதுக்கு துவா கேளுங்க. ஆனா இங்க நபி பதில் கொடுக்குறாங்க, அந்த மின்ஹும், நீங்க அவர்கள் ஒருத்தரா இருக்கீங்க. இதை கொண்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சொர்க்கத்தை கொடுக்கிறது நரகத்தை கொடுக்கிறது அல்லாஹ் கையில மட்டும் கிடையாது, நம்ம நபி கையிலும் இருக்கு. நவுதுபில்லாஹ். இது பெரிய ஷிர்க் கலந்த வார்த்தைகள். நபி கையில இருக்கு, நபி விரும்புறவங்க சொர்க்கத்தை கொடுத்துருவாங்க, நபி விரும்புறவங்க சொர்க்கத்தை கொடுக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி கொடுக்க சக்தி இருந்தா தன்னுடைய செல்ல மகள் ஃபாத்திமாவுக்கு தான் முதல்ல நபி சொல்லியிருக்கணும். அந்த ஃபாத்திமாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஃபாத்திமாவே, இந்த உலகத்துல உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணுமோ கேட்டுக்க, என்கிட்ட இருந்து இந்த உலக ரீதியான செல்வங்கள் எது என்கிட்ட இருக்கும், எது வேணுமோ கேட்டுக்க, நீ உலகத்துல கொடுத்துடுறேன். நாளை மறுமையில என்ன நம்பி இருக்க கூடாது, உங்களுக்கு எந்த ஒரு வேலைக்கும் நான் பிரயோஜனமா இருக்க மாட்டேன், எந்த ஒரு காரியத்தையும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன் மறுமையில. யார பார்த்து சொன்னாங்க? தன்னுடைய நெருக்கமான மகள், நபியுடைய வஃபாத் அப்ப இருந்த ஒரே மகள். 7 குழந்தைகள் பெற்றெடுத்து 6 குழந்தைகள் வஃபாத் இறந்துட்டாங்க. அதுல ஒரே ஒருத்தவங்க மிஞ்சி இருக்காங்க, நபியுடைய பெண். எந்த அளவுக்கு பாசங்கள் அதிகமா இருக்கும். அந்த ஃபாத்திமாவை கூப்பிட்டு சொல்றாங்க, மா அக்னி மின்கி இலல்லாஹி ஷைஆ, அல்லாஹ் கிட்ட உங்களுக்காக நான் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப நபியுடைய கையில இது கிடையாது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தலைப்பின் கீழ் வர வேற ஹதீஸ்களை படிச்சாலே போதும். அந்த ஹதீஸ் எப்படி தெளிவா இருக்கு அப்படின்னா, உக்காஷர் கேட்பாங்க, ரசூலல்லாஹ், அந்த மக்களில் ஒருவராக என்னை ஆக்குறதுக்காக துவா செய்யுங்க. நபி துவா செய்வாங்க. அந்த ஹதீஸ் இருக்கு, நபி துவா செய்வாங்க. கொஞ்ச நேரம் போகும், பிறகும் சஹாபி கேட்பாங்க, யா ரசூல், ரிசல்ட் என்ன ஆச்சு? எப்படி ஹதீஸ் இருக்கு, இந்த சஹாபி நபி கிட்ட அழைப்பு விடுவாங்க, நபி துவா கேட்பாங்க. துவா கேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதே சஹாபி வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ரிசல்ட் என்ன, என்ன பதில் கிடைச்சிச்சு? நபி அப்ப சொல்லுவாங்க, அந்த மின்ஹும், அல்லாஹ் தஆலா துவா அக்செப்ட் கபூல் ஆகிட்டான், நீங்க அதுல ஒருத்தரா இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய சிறப்பு! எந்த ஒரு விசாரணையும் கிடையாது, நரகத்துடைய வாசமும் நம்ம மோர கூட தேவை கிடையாது, நரகத்தின் பக்கம் பார்க்கவும் தேவை கிடையாது, முதல் கட்டத்துல சொர்க்கத்துக்கு போயிடலாம். எவ்வளவு பெரிய சிறப்பு! இது உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆளுமை வச்சு நபி கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க. இதை பார்த்த சஹாபாக்களுக்கு ஆசை வருது. இன்னொரு சஹாபி எழுந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனக்காக துவா பண்ணுங்க. இப்ப நபி பண்ண முடியாதுன்னு சொல்லல, பண்ண மாட்டேன்னு சொல்லல, இல்ல நீங்க அதுல ஆக முடியாதுன்னு சொல்லல. இது எதுக்காக இதெல்லாம் இவ்வளவு தெரிய சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு பொதுவாக மக்கள் பேசும் பொழுது மனசை கஷ்டப்படுத்திட்டு போயிருவாங்க. பேசும் பொழுது எதிர இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, என்ன ஆசிரியர் இருக்காங்க, மனசை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டு போயிருவாங்க. மனசை கஷ்டப்படுத்துறது ஒரு உண்மையான முஸ்லிமுடைய குணம் கிடையாது. நபி இங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ரசூலல்லாஹ், எனக்காக துவா செய்யுங்க உக்காஷா மாதிரி. நபி அழகா சொல்லுவாங்க, சபகக பிஹா உக்காஷா, உங்களை இந்த சிறப்புகளை கொண்டு உக்காஷா முந்திக் கொண்டார், அவர்கள் உங்களை விட முன்னாடி ஆசைப்பட்டு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை முடிச்சிருப்பாங்க. என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் துவா நான் கேட்க மாட்டேன். புரியுதா? அப்ப சொல்லும் பொழுது அர்த்தமும் புரிஞ்சிருச்சு, நபி மனசையும் கஷ்டப்படுத்தல, சொல்லவே விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப பேசும் பொழுது இந்த நளினமான பேச்சுகளை நம்ம கையாளணும். இறைப்பணி பண்ணும் பொழுதும் சரி, வீட்டு மக்களோடு பேசும் பொழுதும் சரி, எடுத்தறிஞ்சு பேசுறது அல்லாஹ்வுடைய நபி சொல்லி கொடுத்த குணம் கிடையாது, அல்லாஹ்வை நேசிக்கிற மக்கள் குணமும் கிடையாது. அழகான முறையில பேசணும், நல்ல முறையில புரிய வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ். பிறகு சொல்லி முடிப்பாங்க, சபக பிஹா உக்காஷா, உங்களை உக்காஷா முந்திக் கொண்டார். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த விஷயத்தோடு நமக்கு இந்த பாடம் முடிய பெறுது. என்ன சொல்ல வராங்க இந்த பாடம் ரீதியாக? யார் இந்த ஏகத்துவத்தை சத்தியப்படுத்துவாரோ, முழுமையாக தௌஹீத் சார்ந்த வாழ்க்கையை யார் வாழ்ந்து இறப்பாரோ, அவருக்கான கேரண்டியான விஷயம் என்ன? சொர்க்கத்துக்கு போவாங்க, பிகைரி ஹிசாபி வலா அதாப், எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாம, நரகத்துடைய எந்த ஒரு தண்டனையும் இல்லாம முதல் கட்டமா சொர்க்கத்துல போவாங்க. நபி சொல்லி கொடுப்பாங்க, முதல் கட்டமாக சொர்க்கத்துல போகக்கூடிய மக்களுடைய குணங்கள் நபி சொல்லுவாங்க. எப்படி இந்த பௌர்ணமி நிலவு காட்சி அளிக்குமோ,
14வது இரவு பிறை எப்படி காட்சி அளிக்கும் அந்த அளவுக்கு பிரகாசமாக முதல் கட்டத்துல போகக்கூடிய மக்கள் இருப்பாங்க சொர்க்கத்துக்கு. அடுத்த செகண்ட் செட் எப்படி போவாங்க நபி சொல்லி கொடுப்பாங்க. எப்படி நட்சத்திரங்கள் ரொம்ப அழகாக பிரகாசிக்குமோ இந்த நட்சத்திரங்கள் போன்ற ஒளி கொண்ட பிரகாசங்கள் கொண்ட மக்களாக அடுத்த கட்ட மக்கள் இருப்பாங்க. இப்படி அடுத்தடுத்த கட்ட மக்கள் போகும் பொழுது பிரகாசங்கள் கண்டிப்பா இருக்கும். முதல்ல யாரு போவாங்க அவங்களுக்கான பிரகாசங்கள் ரொம்ப அற்புதமா ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இங்க புரிஞ்சுக்க வேண்டியது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஏகத்துவம் சம்பந்தமாக நாம ரொம்ப அதிகமாக பேணி வாழணும். நம்ம மற்ற விஷயங்கள்ல எவ்வளவுதான் தப்புகள் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கவனம் கொள்ளும் தௌஹீத் சம்பந்தமாக. நம்முடைய தௌஹீத் முறையாக ஆயிருச்சு அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ், இது ஒன்னே போதும் நம்முடைய சொர்க்கத்துக்கு போறதுக்கு, எந்த ஒரு விசாரணை இல்லாமல், எந்த ஒரு நரக வேதனை இல்லாமல். நம்ம பண்ணக்கூடிய வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும். வெளியில பார்க்கும் பொழுது மக்கள் சிரிச்சு பேசுவோம், நல்ல முத்தகையா காட்சி அளிப்போம். ஆனா உள்ளுக்குள்ள எட்டி பார்க்கும் போது தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப கெட்டவனா இருக்கிறேன், எந்த அளவுக்கு அசிங்கங்கள் நிரம்பிய மக்கள் மனிதனா இருக்க நமக்கு தெரியும், அல்லாவுக்கு தெரியும். வெளி மக்கள் கிட்ட என்னதான் காட்சிப்படுத்தினாலும் சரி. ஆனா அப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்றா, நீங்க தௌஹீதை முறையாக நிலைநாட்டிய மக்களாக வாழ்ந்து மரணிக்கிறீங்க அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு விசாரணையும் பிடிக்க மாட்டான், உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்க மாட்டான். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட விசாரணையில மாட்டிக்காம சொர்க்கத்துக்கு போறது பெரிய ஒரு சாமர்த்தியம். அல்லாஹ் நபி சொல்லி கொடுத்தாங்க, தௌஹீதை நிலைநாட்டி வாழுங்க, அல்லாஹ் கிட்ட விசாரணை இல்லாம நரக வேதனை இல்லாம சொர்க்கத்துக்கு முதல்ல போயிடலாம். அப்ப நபி கேட்டாங்க, வெறும் 70,000 மக்கள் கிடையாது, அந்த 70,000த்துல நபியுடைய துவாவுக்கு பதில் அல்லாஹ் கொடுத்தா ஒவ்வொரு 1000த்திற்கும் பதிலாக 70,000 மக்கள் போனாங்க. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட சிறந்த குணங்கள் கொண்ட மக்களாக நம்மை ஆக்கிருள்வானாக. தௌஹீதை முழுமையாக நிலைநாட்டக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கிருள்வானாக. எந்தவித காரணங்களை சொல்லாமல், எந்தவித விஷயங்களை காரணங்களாக ஆக்காமல் தௌஹீதை முழுமையாக சரியாக நிலைநாட்டக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.